ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை லிங்க்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போது என்ன அப்படின்னா, இது உள்ள ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். நெக்ஸ்ட் இதுலேருந்து இந்த அரே இருந்தது, நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். காப்பி பண்ணி அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுடலாம். இப்போது இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல அதோட ஒரு சிச்சுவேஷன் வரணும். அதை யூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த அரே உள்ள இருக்கிற வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த வேல்யூவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு போய் இந்த அரேயில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 0, 1 இல்லைன்னா 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் அதை கூப்பிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கரெக்டா? ஓகே. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குது, ஒரு அட்லீஸ்ட் இந்த 4 1 2 3 4 5 இருக்குது. இப்போ 5 எலமெண்ட்ஸ் இது உள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம 5 டைம்ஸ் கீழே போய் அதை கூப்பிடணும். அப்போ தான் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. கரெக்டாக? பட் இந்த ஃபார் ஈச் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார் ஈச்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இந்த நம்ம ஒரு வாட்டி நம்ம போயிட்டு பண்ணாமல் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணோம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம heroes.length அப்படின்னு போடுவோம். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம என்ன போடலாம், ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச் அப்படின்னு போட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இது உள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபார் ஈச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள கால் பேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இப்போ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார் ஈச் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்டையும் இட்ரேட் பண்ணும். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்ஸில் நான் என்ன போடணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனை போடணும். அதாவது இந்த ஃபார் ஈச்சே ஒரு ஃபங்க்ஷன் தான். கரெக்டாக? இது உள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை போடணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம், சே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். கரெக்டாக? இந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை இங்கே போடாமல் இதை இது உள்ளே போடணும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை நான் இது உள்ள டிக்ளேர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வாட்டியும் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஃபார் ஈச் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஹீரோஸ் உள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட், அதாவது 1 2 3 4 5 இருக்கா, ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி பண்ணும். இப்போ அயன்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அயன்மேனுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணோம். தார் அப்படின்றதுனால தாருக்கு இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம். இப்போ நான் இதை போட்டேன் அப்படின்னா, இந்த ஹலோ இந்த நேம்லாம் இப்போ நமக்கு வேணாம். நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவோம். ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குன்னா, 5 டைம்ஸ் கண்டினியூஸாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அதனால ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஒரு பேசிக்காக இந்த கன்சோல் இந்த மாதிரி காட்டியிருக்கு. இதில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த ஃபார் ஈச்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கும் இது உள்ளே ஒரு ஃபங்க்ஷன் போடலாம். அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். அவ்வளோதான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ இது பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் சொன்ன கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வாட்டி போடுறது பதிலாக இந்த மாதிரி காப்பி பண்ணி 1 அப்புறம் 2 3 இப்படி போடுறதுக்கு பதிலாக ஒரு டைம் கோடு எழுதி அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் லிங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இருக்குது. இப்போது இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் என்ன ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ இது ரொட்டேட் பண்ணதில்ல, லூப் மாதிரி பண்ணதில்ல. ஃபஸ்ட்டு இதுக்கு போகுது, அடுத்து இதுக்கு வருது, இதுக்கு வருது, இதுக்கு வருது, இதுக்கு வருது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு இப்போ இந்த அயன்மேன் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு வருது, இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுது. கரெக்டாக? அடுத்து தார் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு வருது, இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுது. அந்த மாதிரி ரன் பண்ணும் மட்டும் இல்லாமல் இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுது. ஓகேவா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இப்போ நம்ம இங்கே சே ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல எந்த நேமுமே இருக்காது. எந்த நேமுமே இல்லாததுக்கு பேர் தான் கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த இப்போ நம்ம இங்கே சே ஹலோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம கீழே எங்கேயும் போயிட்டு யூஸ் பண்ண போதில்லை, அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம கீழே எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்கிறனால, பண்ணாலும் நமக்கு எரர் வரும் அப்படிங்கிறதுனால இதை கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நேமுமே இருக்காது.
ஆப்வியஸாக எந்த ஒரு நேமே இல்லாட்டியும் அது வந்து ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து எதுக்கு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எங்கேயாச்சும் கீழே கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நேம் கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கீழே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேம் கொடுக்குறோம். பட் இதை வந்து எனக்கு கீழே வந்து கூப்பிடலாம் வேணாம். ஜஸ்ட் இந்த ஃபார் ஈச்சுங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும், அவ்வளோதானே. அதுக்கு வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நேம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதான் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து இன்னும் கால் பேக் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே வந்து நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னா, இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக, இந்த ஃபார் ஈச்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் உள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசுகிற டாபிக் வரலாம். இப்போ இது எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை இந்த மாதிரி பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஃபார் ஈச்சுங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியும் ஒரு எலமெண்ட்டுக்கும் இதை வந்து இந்த உள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கும் இது ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டோட வேல்யூ. ஓகேவா? அதை நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். எப்படின்னா, இந்த ஃபார் ஈச்சுங்கிற ஃபங்க்ஷன் இப்போ ரன் ஆகும்போது அது என்ன பண்ணும், இந்த அயன்மேனுங்கிற அப்படி இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், பிளாங்காக ரன் பண்ணாமல் இது உள்ள வந்து ஒரு பேராமீட்டர்ஸோட டேட்டாஸை பாஸ் பண்ணி விட்டுரும். என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது என்ன கரண்ட்டாக ரன் ஆகுதோ அதோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு வேல்யூ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, இப்போது இந்த வேல்யூங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அயன்மேனாக இருக்கும். செகண்ட் டைம் தாருக்கு ரன் ஆகுது அப்படின்னா தாருக்கு ரன் பண்ணும்போது அந்த தாரோட வேல்யூவை இங்கே கொடுக்கும். இப்போ நான் போய் அந்த வேல்யூவை கன்சோல் லாக் பண்ணுறேன். இதில் வந்து இப்படி போட்டு இதில் வந்து வேல்யூ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அயன்மேன், ஸ்பைடர்மேன் சொல்லி எல்லாமே வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார் ஈச் வந்து அயன்மேனுக்கு போகுது. அயன்மேனுக்கு போயிட்டு அதை ரன் பண்ணும்போது என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுது. அதுதான் இந்த அயன்மேனுங்கிற வேல்யூ. ஸோ பாஸ் பண்ணி அதை வந்து கன்சோல் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுது. மறுபடியும் மேலே ரெண்டாவது எலிமெண்ட் தாருக்கு வருது. ஸோ ஒரு எலிமெண்ட் இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே உங்களுக்கு இது புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் தாருங்கிற இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுது, இன்னும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம மறுபடியும் உள்ளே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ரன் பண்ணுது. பட் வேல்யூவில் என்ன பாஸ் பண்ணுது அப்படின்னா அயன்மேனை பாஸ் பண்ணாமல் தாரை பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷுக்கு வரும்போது அதே மாதிரி ஃப்ளாஷை பாஸ் பண்ணுது. இது ஈவன் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேல்யூ அப்படின்னு போடும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே ஹீரோஸ், இது வந்து ஒரு ஹீரோவையும் பாஸ் பண்ணுது. கரெக்டாக? இந்த ஒரு ஹீரோவை மட்டும் இத்தனை ஹீரோஸ்லேருந்து ஒரு ஹீரோ மட்டும் எடுத்து பாஸ் பண்ணுது. அதை நீங்கள் வேல்யூன்னு கூட வச்சுக்கலாம், ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த பாஸ் பண்ணுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இது பாஸ் பண்ணும். என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை பொசிஷன் கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பொசிஷன் அப்படின்னு வைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீரோங்கிற இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறது. கரெக்டாக? வேல்யூவை பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூவோட பொசிஷன் இருக்குல்ல, அது இந்த அரேயில் வந்து எத்தனாவது பொசிஷன் அப்படின்னா 0 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கிறத கூட இது வந்து பாஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து இப்படி பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஸ்டார் இதே மாதிரி பண்ணிவிட்டு பொசிஷன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஜஸ்ட்டு வந்து நான் வந்து டாட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ டாட் வைக்கிறதுனால ஒரு பொசிஷன் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 0 அயன்மேன், தார், ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பர் வைஸ் வந்திருக்கு. கரெக்டாக? இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா +1 அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நம்பர். கரெக்டாக? இந்த பொசிஷனுங்கிறது ஒரு நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 1 + 1 வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இங்கே 0ன்னு இருக்கா, ஸோ 1 0 + 1 வந்து 1 ஆகிடும். கரெக்டாக? இப்போ இங்கே 3 இருக்குது அப்படின்னா 3 + 1 4 ஆகிடும். ஸோ எல்லாமே ஒரு ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இப்போ 0லேருந்து ஸ்டார்ட்டே ஆகாது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வருது. ஸோ இது ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது வந்து இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, இது வந்து சில விஷயங்களை தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸையும் ரன் பண்ணோம். ஒரு எலமெண்ட்ஸ்குள்ளேயும் போகும். ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம், இது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம். இது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு சில டேட்டாவை பாஸ் பண்ணோம். என்ன டேட்டா அப்படின்னா ஹீரோ இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட பொசிஷனை பாஸ் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தாருக்கு போகுது அப்படின்னா, இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணாமல்
இந்த ஹீரோங்கிற இந்த ஒரு வேல்யூவையும் பாஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணோம். ஸோ அதை நம்ம வந்து கீழே வந்து கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஃபார் ஈச்சோட பேசிக் கான்செப்ட். இதை நீங்கள் வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்னொரு வேலையை காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து லெட் டேஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேசிக் அரே பண்ணுறோமே, மண்டே இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு அரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வெட்னஸ்டே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேஸோட அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா நான் வந்து டேஸ் டாட் அப்படின்னு போட்டு ஃபார் ஈச் பண்ணலாம். கரெக்டாக? இந்த ஃபார் ஈச்சில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனை, கால் பேக் ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சில விஷயங்களை எடுத்துக்கும். என்ன அப்படின்னா இதோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூவை நம்ம என்ன நேமில் வேணால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து டேஸுக்குன்னா டே அப்படின்னு சேவ் பண்ணுறேன் சிங்குலர் ஃபார்மெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். அதை நீங்கள் என்ன வேணால் சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போது இது உள்ளே போயிட்டு நான் இதை அப்படியே கன்சோல் லாக் பண்ணுறேன். இது இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டே அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி எனக்கு டோட்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக் கான்செப்டே இதான். இதை நீங்கள் வந்து எந்த ஒரு வேரியபிள்னா ரன் பண்ணலாம். அது நீங்கள் வந்து இங்கே டேஸ்ன்னு இருக்கிறனால இங்கே நான் டேன்னு வச்சுருக்கேன், அன்றைக்கி ஹீரோஸ்ன்னு இருக்கிறனால இங்கே ஹீரோ வச்சுருக்கேன், அப்படிலாம் கிடையாது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நேம்னா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு 1000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு அரேவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம டேட்டா பேஸில் ஒரு அரேவாக இருக்கும். இப்போ அந்த 1000 பேரை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இங்கே இருக்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. அது வந்து நாட் பாசிபிள். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து 1000லேருந்து 10,000 மெம்பர்ஸுக்கு போகலாம். அப்படி இருக்கிறப்போ அது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார் ஈச் வச்சுட்டு இந்த ஃபார் ஈச்சை வந்து அவங்க வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி அவங்க கோட் ரன் பண்ணால் போதும். அது எவ்வளோ பெரிய எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த எவ்வளோ பெரிய அரே இருந்தாலும் சரி, அது வந்து 20,000 பேர் என்ன 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த வரிசையாக லிஸ்ட் பண்ணிடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு தான் இந்த கோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வேணால் ரியல் வெப்சைட்டோ ரியல் டேட்டா பேஸில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். பட் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கற்றுப்போம். இது எப்படி வந்து ரியல் வெப்சைட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரியும். ஓகேவா?